வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான வெண்டைக்காய் தயிர் கிச்சடி. இது கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த தண்ணி சத்து இல்லாமல் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி ஒரு கடாயில் போட்டு 2 டீஸ்பூனு எண்ணெயை விட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். அது கூட உப்பையும் சேர்த்து வதக்கிக்கணும். ஏன் இது கூட உப்பை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, உப்பு நல்லா போய் உள்ளே சார்ந்துக்கும். அதுக்காக இப்பயே நம்ம உப்பை போட்டுக்கிட்டா நல்லது. இதை மிதமான தீயில தான் நம்ம வதக்கணும். ரொம்ப ஸ்பீடு வச்சிட்டோம்னா கருகி போயிடும். ஏன்னா இந்த வெண்டைக்காயை வெந்துடணும். இந்த வதக்குறதுலேயே நம்ம வெந்துடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் தேங்காய், அது கூட சீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும் காரத்திற்கு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இதுதான் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த பேஸ்ட்டு. இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கடாயில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடணுங்க. ஏன்னா அந்த ஜீரகம், பச்சை மிளகாய் இதோட வாசனை போகிறதுக்காக லைட்டாக ஒரு கொதிக்க விட்டால் போதுமானது. ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை நாம் போட்டுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கணும். நாம் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டாம். ஆல்ரெடி வெண்டைக்காயிலே நாம் போட்டுட்டோம். இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கி வச்சுருக்கோம்ல, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. இதுக்கு ஒரு கடாயில் காய வச்சு இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்தணும். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டு அது கூட நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகை வெடிக்க விடணுங்க. இதுக்கு காரத்துக்கு தேவையான 2 வரமிளகாயை நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டு கருவேப்பிள்ளையை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. எல்லாம் நல்லா வெடித்து கமன்னு அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை மூக்கை தொலைக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க வாசனையே. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிச்சடியில் இதை கொண்டு போய் ஊற்றிட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. பேச்சுலர்ஸு கூட இதை ஈஸியாக செய்யலாம். குயிக்காகவும் இருக்கும். ஆனால் வாசனையும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லணுங்க. அடுத்தது வெள்ளரிக்காய் கிச்சடியை செஞ்சு காட்டுறேங்க. நாம் எப்பயுமே வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னா ரைத்தாவாக வச்சு பிரியாணிக்கு சாப்பிட்ருக்கோங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெள்ளரிக்காய் தயிர் கிச்சடியை செஞ்சு காட்டுறி வாங்குங்க. இதுக்கு நான் 2 வெள்ளரிக்காயை எடுத்திருக்கேங்க. அதை நல்லா தோல் சீவி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விதைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக நீக்கிடணுங்க. ஏன்னா விதை கடிபடும். அதுக்காக அதை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி சிறிதளவு இதோட உப்பையும் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா உப்பு வேகையிலே சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். அதுக்காக நான் உப்பையும் இதோட சேர்த்துக்கிட்டேங்க. நல்ல கொலைய கொஞ்சம் வேக விடணுங்க. மூடி போட்டு தண்ணி ஊற்றி சரியான அளவு தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த வெள்ளரிக்காய் வேகமாக வேகக்கூடியது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுமானது. இதை மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. போதுமானது. இந்த வெள்ளரிக்காய் கிச்சடிக்கு நாம் ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணணுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயை எடுத்துக்கோங்க. அதுக்கு காரத்துக்கு தேவையான ஒரு 4 பச்சை மிளகாய் போதுமானது. அதையும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா, இதோட சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயை கலந்து அந்த பச்சை மிளகாய் வாசனையோட சேர்க்கையில் இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் குழைய வெந்திருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கணுங்க. இதற்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ வெள்ளரிக்காயில் என்னென்ன சத்துக்கள்லாம் நமக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய நீர் சத்து இருக்குது. அதனால தான் ஹோட்டல்லாம் நம்ம சாப்பிடையில் கண்டிப்பாக 2 துண்டாவது ஒரு 2 பீஸாவது நமக்கு வெள்ளரிக்காயை கொண்டாந்து வைப்பாங்க. உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டுன்னா நான் சொல்லுவேன். இதை அடித்து சொல்லுவேன், வெள்ளரிக்காய் இருந்தாங்க. ஏன்னா நம்ம வயிற்றை நல்லா ஃபில் பண்ணி விட்டுரும். நல்லா உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுங்க. உடலை எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுக்கும். உடல் எக்ஸசைஸ் நம்ம செய்யல நல்லா சூடாகும். அப்போ வெள்ளரிக்காய் சாப்பிடையில் உடலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியை நமக்கு கொடுக்குங்க. விட்டமின் சி, விட்டமின் கே இதெல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ கண் எரியுது அப்படின்னா 2 வெள்ளரிக்காயை எடுத்து நம்ம 2 கண்ணில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண் அப்படியே குளுன்னு இருக்குங்க. தோலுக்கு நல்லதுங்க. முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உணவுங்க. வேக வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காயை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி 1 கப்பு
புளிப்பு சுவை இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப புளிப்பு இருக்காமல் கொஞ்சம் மிதமான புளிப்பு இருந்தால் போதுமானது. அந்த தயிரையும் சேர்த்து நல்லா கிண்டி கலக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயில் கலோரின் மிக குறைவாக இருக்கிறதுனால இதை தாராளமாக உடல் எடை குறைப்பவர்கள் சாப்பிடலாங்க. பொட்டாசிய சத்து அதிகம் இருக்குங்க. அதனால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதுக்கடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருப்பதனால புற்றுநோய் கூட வராமல் தடுக்க இது உதவுதுங்க. அப்படிப்பட்ட வெள்ளரிக்காயை நாம் டெய்லியும் பச்சையாக 2 பீஸு சாப்பிட்றது மாதிரி எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கிச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. இது கூட நான் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் இதோட சுவை நல்லா இருக்கும். நல்லா ஊற்றி அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகையும் விட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டால் போதுமானதுங்க. 2 வரமிளகாயும் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க விடணுங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் தயிர் எல்லாம் சேர்த்த பச்சடியை அது கூட கொண்டு போய் இதையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடியாயிருங்க. பச்சடின்னு சொல்லலாம், கிச்சடின்னு இதை சொல்லலாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட்டுங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட சுவை எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.